அவருக்கு மாலை வணக்கம். ரத்னாகர் கார், சாய்ராம். எனக்கு அதாவது எங்கள் அம்மா மேடை நாடகத்தில் சத்யபாமா புகழ்பெற்ற மைத்தலாஜிக்கல் பௌராணிகம் அதில் அம்மா நடிப்பாங்க. எங்கள் அப்பா ஹார்மோனிஸ்ட்டு. நான் சின்ன வயசில் பாபா கிட்ட கிருஷ்ண துலாபாரம் அந்த ட்ராமாவுக்கு ஒரு 2 times போயிருக்கேன். ஒரு 7-8 வயசில் ஒரு வாட்டி, 11, 12, 13 வயசில் ஒரு வாட்டி. அப்போது நான் சைல்டு ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன் ஃபிலிமில். பாபாவை பார்க்கும்போது அவ்வளோ க்ரௌடு பார்க்கும்போது எனக்கும் ஏதாவது கையில் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட பக்தர்களில் நான் ஒருத்தன். எங்கள் மதருக்கு அவர் உட்கார்ந்து அந்த பத்திய நாடகம் அப்படியே பார்ப்பார். மினிமம் 2 hours அந்த ட்ராமா. நார்மலாக 3.5 hours 4 hours போகும். பட் அங்கே அந்த இது பண்ணிவிட்டு 2 hours கண்டிப்பாக பாபா உட்கார்ந்துருப்பார். அதுக்கப்புறம் எனக்கு பாடுகிறான பிறகு ஒரு 3-4 வாட்டி வாய்ப்பு கொடுத்தாரு. எனக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா 70வது பர்த்டேக்கு ஒரு 35 லட்சம் பேரில் பாபா அவர்கள் தங்க ரதத்தில் வரும்போது எனக்கு ஸ்வாகதம் சுஸ்வாகதம் ஸ்வாகதம் ஸ்ரீ சாயிநாதா ஸ்வாகதம். இது 35 லட்சத்துக்கு முன்னாடி ஹெலிகாப்டர்ஸில் அந்த ஃப்ளவர்ஸ் கொட்டும்போது நான் அங்கே 13 சரணம் ரிப்பீட்டடாக பாடிட்டுருக்கேன். அதாவது 32 times 46 நிமிஷம். சுசீலம்மா அவர்கள், வாணிஜம்மா, ஜெயராம் அவர்கள், சுனில் கவாஸ்கர் அவர்கள், எவ்வளோ பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கோரஸ் பாடிட்டுருக்காங்க. திரும்பி பார்த்தேன், எனக்கு தெரியல. ஸோ திருப்பி 100வது ஆண்டுக்கு எனக்கு பாபா அவர்கள் வாய்ப்பு தந்ததுக்கு பாபாவுக்கு என்ன நன்றி சொல்கிறது தெரியல. பாடுவதற்கு, இந்த படத்தில் பாடுவதற்கு வாய்ப்பு தந்தாங்க சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள். தேடிட்டே இருக்க லிரிக்ஸு தெலுங்கில் பாடினேன் அந்த பிட் சாங்ஸ். தேங்க்யூ ஸோ மச் தேவாண்ணே. ஒரு சின்ன வயசுலேருந்து, அதாவது இந்த ஜென்மத்தில் எதிரில் பார்க்குற தெய்வம், அவரை பார்க்குறதுக்கு சின்ன வயசில் அம்மா அப்பா கொடுத்தாங்க வாய்ப்பு. அதுக்கப்புறம் சினிமா கொடுத்தது அவர் பார்க்குறதுக்கு பாடகரா. அப்புறம் இந்த 100வது ஆண்டில் படத்தில் நீங்கள் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் சார்பில் பாடுறதுக்கு வாய்ப்பு தந்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Know what to talk only because I feel like a small ant in front of all these big people. But first of all, thanks to Baba for giving this opportunity, because the Guru is the one first who chooses you. So I feel so happy and blessed to be chosen first. And of course, Suresh sir, Girish sir, and all of you people, like enakku yaar and vaaipu kudutha ellarkume periya nandri. First of all, இந்த மூவியோட கால் எனக்கு Thursday தான் வந்துச்சு. I believe a lot in spirituality and Guru and everything. So I felt like somewhere some Guru energy is actually calling me. I was dancing after 2.5 years actually for this film. Dancing around I was like, sir, நான் dance practice-உம் பண்ணல, 2.5 years ஆயிடுச்சு sir, practice பண்ணாம எப்படி நான் ஆடுறது and all. He said, leave everything, just give yourself. So I think I offered myself with complete bhakti. So the shoot itself was very miraculous for me. 2 தடவை டான்ஸ் இருந்தது, ஒரு பீட் சீனும் இருக்கும். So it was all very very spiritual. So I hope Ananta means like endless, like போயிட்டே இருக்கும், endless இதுன்னு அர்த்தம். So அந்த மாதிரி spirituality should flow in everyone endlessly. And I think kindness is actually quite missing in the world now. I really hope with all this positive energy over here, kindness should flow like ஒரு நதி மாதிரி ஓடணும் kindness in the world. I really pray for that. Thank you for giving me this opportunity. Thank you. அவருடைய திரைப்படம் ஜனரஞ்சகமாக இருக்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் திரு ரத்னாகர் அவர்களும் நம்முடைய கிரீஷ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் சுரேஷ் கிருஷ்ணாவை எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். பாட்ஷா பண்ணவர், அண்ணாமலை பண்ணவரை இந்த அனந்தா படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, யாரை பற்றிய படம் இது? மிகப்பெரிய ஒரு குருவை பற்றிய படம்.
யார் குருவின் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறார்களோ அவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது தானே சரியாக இருக்கும். ஏன்னா தன்னுடைய குருவான பாலச்சந்தர் மீது அளப்பரிய மரியாதை கொண்டவர் தான் வந்து சுரேஷ் கிருஷ்ணா. அப்படி குருவை மதிக்கின்றவராக இருக்கிறதுனால தான் அவரை இந்த படத்தை டைரக்ட் பண்ண செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் நாம் பார்க்கலாம். அவரை பொறுத்த வரைக்கும், சுரேஷ் கிருஷ்ணா பொறுத்த வரைக்கும் எப்போவுமே லக்கி. சினிமா உலகத்தினுடைய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவல் உலகத்தினுடைய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, அவங்க படத்தை டைரக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அவருக்கு தான் அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தை மிக அழகாக, இப்போ நமக்கு இந்த பாடலையும் இந்த டீசரை பார்க்கும்போதே தெரியுது, இந்த படம் இன்னொரு வகையில் வந்து என்னுடைய மனதுக்கு மிகவும் நெருக்கமான படம். ஏன்னா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க எல்லாமே இந்த படத்தில் இருக்காங்க. ஒன்று, என்னுடைய அருமைக்குரிய நண்பர் தேனிசை தென்றல் தேவா. அவரை மாதிரி ஒரு மனுஷனை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. இது மாதிரி மியூசிக் டைரக்டர் நிறைய பேர் பார்க்கலாம், தேவா மாதிரி மியூசிக் டைரக்டர் நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம், தேவா மாதிரி மனிதனை பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அவரோட நெருங்கி பழகினவங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும் அவரை பற்றி. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த நட்சத்திரங்கள், நான் சுகாசினி பற்றி நினைச்சுக்குவேன். திறமை இருந்ததுன்னா எந்த காலகட்டத்திலும் வந்து இந்த கலை உலகம் கைவிடாது அப்படின்றதுக்கு சுகாசினி ஒரு சிறப்பான உதாரணம். இன்றைக்கு நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் சுகாசினியை தேடி வருதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய நடிப்பு திறனை இன்றைக்கு வந்து திரையுலகம் வந்து சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைப்பது தான். குட் ஈவினிங் எவ்ரிபடி. எல்லோருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். பாரதி பாஸ்கர் சொன்னாங்க ஒரு ஆன்மீக அதிர்வலைன்னு. அந்த ஒரு வைப்ரேஷன் தான் இந்த கதையை பற்றி சுரேஷ் கிருஷ்ணா என்கிட்ட ஃபோனில் சொன்னப்போவே எனக்கு ஏற்பட்டது. அவங்க சொன்ன இன்னொரு விஷயம், கடுஞ்சொற்கள், a lot of bad language and bitterness and there's a lot of bickering and violence that is going around everywhere. இப்போ திரும்பி அதெல்லாம் மறந்து அந்த மாய வலையெல்லாம் நம்மளை விட்டுட்டு ஒரு பியூரிட்டிக்கு வந்த மாதிரி இருந்தது இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போதே. தட் இஸ் த ஃபீலிங் தட் வி காட். அண்ட் சொல்லுவாங்க எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய ஈகோ இருக்கும், எவ்வளோ பெரிய கர்வமெல்லாம் இருக்கும். ஆனால் when you lose something or when you're completely down and out, when your knees hit the ground of helplessness, some miracle that happens in you that makes you believe in the world all over again. So I think that has happened to all of us. நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு தடவை நடந்திருக்கு. எதுவுமே முடியாமல் கையால் ஆகாத மாதிரி போகும்போது தான் நமக்குள்ள ஒரு மிரக்கல் நடக்கும். அந்த மாதிரி இந்த ஃபிலிம் வந்து, இந்த கதை வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய ஆசை. சுரேஷ் கிருஷ்ணாவோட எக்ஸலண்ட் எஃபர்ட்டு. அந்த படத்தோட ஷூட்டிங் மொத்தமாகவே அவங்க சொன்ன அந்த ஆன்மீக அதிர்வலை இருந்தது. என்னை வந்து காசிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நானாக வந்து காசிக்கு போயிருப்பேனான்னு எனக்கு வந்து நான் வாழ்க்கையில் கூட நினச்சி கூட பார்த்ததில்ல. ஆனால் சுரேஷ் கிருஷ்ணாவோட நல்ல மனசு, அவர் என்னை விட எங்கள் அம்மா வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அதுதான் மனிதநேயம். நீங்கள் சொன்ன அவர் காலை தொட்டு கும்பிடணும்னு சொன்னார்ல, மனிதநேய டைரக்டர்னுட்டு, அது தினம் ஃபோன் பண்ணி மன்னி வர முடியாதா காசிக்குன்னு கேட்பார். இதுதான் மனிதத்துவம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் இந்த படத்தை ஒரு ஃபெய்த் அண்ட் எவ்ரிதிங் எனக்கு வந்து பர்சனாலிட்டிஸ் எல்லாத்தையும் விட மனிதர்களோட ஃபெய்த் மேலே அபரிமிதமான ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு இந்த ஹால் எல்லாத்துலேயுமே இருக்கிற அந்த நம்பிக்கை, ஃபெய்த்து எல்லாமே சேர்ந்து இந்த மாய வலைய, இந்த சுற்றி இருக்கிற அந்த ஸ்மோக் மாதிரி இருக்கிற ஒரு ஃபசாடை எடுத்துட்டு இந்த மாதிரி நல்ல எண்ணங்களோடு இருக்கிற படங்கள் வந்து இன்னும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சுரேஷ் அண்ட் கிரீஷ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. என் கூட ஒர்க் பண்ண எல்லா கோ ஆர்டிஸ்ட்டுக்கும் அவங்க அளவுக்கு நான் சின்சியராக இருந்தேன்னா எனக்கு தெரியல, பட் அவங்கக்கிட்டேருந்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன். ஸோ இது ஒரு பாடமாகவும் இருந்தது. இந்த அனுபவமே எனக்கு ஒரு பாடமாக இருந்தது. எனக்கு பாடம் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி.